GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பனங்கிழங்கு சாகுபடி பிரதான தொழிலாக உள்ளது. வைப்பாற்றின் கரையோரம் உள்ள மணற்பாங்கான நிலப்பரப்பில் விளைவிக்கப்படும் பனங்கிழங்கின் விளைச்சல் நல்ல திரட்சியுடனும் நல்ல ருசியுடனும் இருப்பதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளாத்திக்குளம், அயன்வடமலாபுரம், முத்தலாபுரம், கீழ்நாட்டுக்குறிச்சி, நம்பிபுரம், தாப்பாத்தி உள்ளிட்ட வைப்பாற்றின் கரையோரம் அமைந்துள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிக பரப்பளவில் விவசாயிகள் பனங்கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் பனங்கிழங்கு அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கி மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜனவரி 1 தேதியிலிருந்து பனங்கிழங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் பனங்கிழங்குகளுக்கு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மவுசு அதிகம். இதனால் அதிக அளவில் விற்பனையாகிறது. இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பருவத்துக்கு ஏற்ற மழை பொழிவு இருந்ததால் பனங்கிழங்கு அறுவடையின் போது அதன் விளைச்சல் வீரியமாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு காய்கறி பழங்களுடன் இடம்பெறும் படையல்களில் பனங்கிழங்குக்கு முக்கிய இடம் உண்டு. மஞ்சள் கிழங்குடன் பனை கிழங்கும் வைத்து சாமி கும்பிடுவது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து ஒரு பனங்கிழங்கை 5 ரூபாய் முதல் 6 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் விலைக்கு வாங்குவதால் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இனிவரும் காலங்களில் பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பில் பனங்கிழங்கையும் சேர்த்து தமிழக அரசே கொள்முதல் செய்து ரேஷன் கடை மூலம் மக்களுக்கு வழங்க முன்வர வேண்டும் என பனை விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாப்பாத்தி கிராமம் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் கிழங்கு. அது பனை சீசன் முடிஞ்ச உடனே ஒரு பொட்டாசி மாதம் பனம்பழம் உழுகிறத நாங்கள் எடுத்துகிட்டு மண்ணில் போட்டு வைப்போம். வைக்கிறது விளைச்சல் ஒரு 3 மாதம் to 4 மாதம் ஆகும் விளையிறது. அதை எடுத்துகிட்டு இது பண்ணி வைக்கிறது. தைப்பொங்கலை முன்னிட்டு வியாபாரிக்கு கேட்பாங்க. கேட்குறத எப்படின்னா விருதுநகர், தூத்துக்குடி, அடுத்து அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, சாத்தூர் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வியாபாரிங்க வருவாங்க. மொத்தமாக கேட்குறோம், மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. சில்லறைக்கும் விற்போம். ரேட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் 1 ரூபா கூட வச்சுருக்காங்க. டேஸ்ட் தூத்துக்குடி சைடு அந்த மாதிரி சைட்லலாம் கடல் இருக்கிறதுனால உப்புத்தன்மை அங்கிட்ட அதிகமாக இருக்கும். இங்கிட்டு வைப்பாறு ஓடுறதுனால இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நல்ல தண்ணி ஓடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கிழங்கெல்லாம் விளைச்சல் போன வருஷம் மழை பெய்யலை. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. பெஞ்சனால இந்த வருஷம் கிழங்கு நல்லா தான் இருக்குது. விளைச்சல் இந்த கிழங்கு நல்லா கிராக்கி இருக்கா மார்க்கெட்டில்? நல்ல மார்க்கெட்டு தான் இருக்குது. போய் கேட்டோன்னா அப்படியே வாங்கிடுவாங்க. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வைப்பாறு ஆற்று பாசனத்தில் வர தண்ணினால இதோட தன்மை டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மற்ற மாவட்டத்தில் நம்ம இது கிழங்கு எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாவட்டத்தில் நம்ம தூத்துக்குடியில் இது கிழங்கு எப்போதுமே இது ஃபேமஸ். நம்ம தாப்பாத்தி கிராமத்தில் எப்போவுமே ஃபேமஸ் அந்த மாதிரி. இது நம்ம பொட்டாசி மாதம் நமக்கு இது பனங்கிழங்கு நம்ம ரெடி பண்ணதுக்கு கொட்டை கிடைக்கும். அதை நம்ம பதியம் போட்டோம்னா ஒரு 4 மாதம் ப்ராசஸ். அது விளைஞ்சி நமக்கு மார்கழி, தை மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம். மெயினாக நம்ம தை திருநாளுக்கு இது ரெடி ஆகும். எவ்வளோ போகுது ரேட்டு? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 1 ரூபா அதிகமாக கிடைச்சிருக்கு. அதனால நல்லா சந்தோஷமா இருக்கு. விளைச்சலுங்கிறது நல்லா வித்தியாசமாக இருக்குது. போன வருஷத்தோட கொஞ்சம் திரைச்சி அதிகமாக இருக்குது. இந்த மண்ணோட சத்துனால திரைச்சி அதிகமாக இருக்குது. இது நம்ம ஏரியாவில் லோக்கல் ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டுக்கும் போகும். இங்கே உள்ள சாத்தூர் மார்க்கெட்டு போகும். இங்கிட்டு பந்தல்குடி, இங்கிட்டு எட்டயபுரம், கோவில்பட்டி எல்லா மார்க்கெட்டுக்கும் போகும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.